சுகன்யா குமரவேல்ட்ட சொல்றாங்க, "இங்க பாருங்க ஜவுளி எடுக்கறக்கு எல்லாருமே வந்து நாளைக்கு கடைக்கு கிளம்பி போறாங்க. பெரிய அளவு கூட வந்து யாரும் ஆம்பளை எல்லாம் வரல. சரவணன் மட்டும் தான் கூட போறாரு. அதனால இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நானும் எப்படியாவது அவங்களோட ஜவுளி எடுக்க வர மாரி வந்துடுறேன் நானு. எப்படியாவது வந்து நீ அரசிய கடத்திடுடு. இதுக்கு தவிர இந்த வாய்ப்ப விட்டீன்னா கண்டிப்பா உனக்கு வேற சான்ஸே கிடைக்காது பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி குமரவேல்ட்ட சொல்றாங்க. "நானும் சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அரசி என்ன சும்மா விட போறதில்ல. இந்த தடவ கண்டிப்பா அவள நான் கடத்தி தான் ஆவேன்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாப்பிள்ளை பையன் அதுக்கடுத்து சரவணன் 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. எங்க என்ன நடக்குதுன்னு சொல்றேன். கண்டிப்பா ட்ரெஸ் எல்லாம் துணியெல்லாம் ஜவுளியெல்லாம் எடுத்துட்டு இருக்கப்போ, அசந்தர்ப்பமா எல்லாருமே வந்து சாரி பார்த்துட்டு ரொம்ப இதா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் கரெக்டான டைம். எப்படியாவது நீ வந்து அவள கடத்திரு அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சுகன்யா சொல்றாங்க. அடுத்து வந்து ஃபோன வச்சதுக்கப்புறம், நம்ம எப்படியாவது அரசிகிட்ட கொஞ்சம் பேசி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசிய பார்த்து பேசலான்ட்டு போறாங்க. அங்க போயிட்டு, "அரசி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க நீங்க வேற ஏதாவது விஷயம்னா பேசுங்க. குமரவேல் பத்தி ஏதாவது பேச மாரி இருந்தா என்கிட்ட பேசாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நான் என்ன பேச வரேன்னே தெரியாம நீ டக்குனு இப்படிலாம் நீ பேசுற" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நீங்க மோஸ்ட்லி அது மாரி தான் பேசுவீங்க. அதனால தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு துணி எடுக்க போறோம்ல, ஜவுளி எடுக்க போறோம்ல, அது என்ன சாரி நீ எடுக்க போற? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா வச்சிருப்பீல்ல, அதனால தான் கேட்கலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் என்கிட்ட இப்போதைக்கு எனக்கு ஐடியா கிடையாது. அம்மா, அண்ணி எல்லாம் பார்த்துட்டு எது நல்லாயிருக்குன்னு சொல்றாங்களோ, அத நான் எடுத்துக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்படியா? நீ வந்து எனக்கு தெரிஞ்சு நீ வந்து உங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ, அத தான் நீ கேட்குற" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, அவிங்க சொல்றத கேட்கறனால நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா அதான் நான் கேட்டு ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து நான் பண்ண தப்பெல்லாம் போதும். இனிமேல் எந்த ஒரு தப்பும் நான் பண்றதுக்கு தயாரா இல்ல" அப்படிங்கிற மாரி பேச்சு குடுக்காம போயிடுறாங்க. "இரு, இரு நாளைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைமு. நாளைக்கு எப்படியாவது உனக்கு குமரவேல் கடத்த தான் போறான். அதுக்கப்புறம் நீ எப்படி புது மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ண போறேன்னு பார்க்கலாம். குமரவேல்கிட்ட நீ சிக்கிட்டீன்னா அவ்வளோதான் உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி நயவஞ்சகமா வந்து மனசுக்குள்ள யோசிச்சுட்டே போயிடுறாங்க. அடுத்து வந்து பழனி வராங்க. "என்ன நீ அவகிட்ட போய் என்ன பேசிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் சும்மா தான் நாளைக்கு ஜவுளி எடுக்க போறாங்கல்ல, அத பத்தி தான் பேசினேன். என்ன கலர் புடிச்சு எடுக்க போறேன், என்ன ஏதுன்னு பேசிட்டு இருந்தேன். இது கூட நான் பேசக்கூடாதா?" அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. "இங்க பாரு நீ என்ன ஐடியால நீ பேசுற, என்ன நினைக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். நீ நினைக்கிறதெல்லாம் இங்க எதுவும் நடக்காது. அடுத்த வாரம் அரசிக்கும், சதீஷுக்கும் கல்யாணம். புரிஞ்சுதா? அத தவிர்த்து ஏதாவது இந்த குமரவேலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன், பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசிகிட்ட ஏதாவது பேசி மனச கெடுத்து ஏதாவது பண்ண தெரிஞ்சதுன்னா அப்புறம் பார்த்துக்கோ. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டு "அட போ" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்தா வந்து பழனிவேல் யோசிக்கிறாங்க. நம்ம போறப்ப எதுக்கும் நம்ம அரசி கொஞ்சம் பாதுகாப்பா கூடவே போனா என்ன அப்படிங்கிற மாரி நினச்சுட்டு, நானும் வந்து இன்னைக்கு ஜவுளி எடுக்க வரட்டுமா அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஜவுளி எடுக்கிற போறப்போ, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதான் சரவணன் கூட வராருல்ல" அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொல்றாங்க. "இல்ல நானும் வந்தா கூட அக்கா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல உங்களுக்கும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாண்டியன் சொல்றாங்க, "கடையில ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா நீ அங்க போகணும்னு நெனைக்கிற? உனக்கு எப்படியாவது வந்து கடை வேலையில ஏமாத்தணும். அப்படித்தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படிலாம் இல்லைங்க மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்புறம் என்ன சரவணன் தான் கூட போறான்ல, அப்புறம் என்ன விடு" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சரவணன்ட்ட கொஞ்சம் நம்ம அலாட் பண்ணி வைப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, போய் "சரவணன் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அந்த பக்கம் போறாங்க. போயிட்டு, "என்ன மாமா சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு ஜவுளி எடுக்க போறப்போ எல்லா பொம்பளைகள்லாம் வந்து அவிங்க அக்கா எல்லாம் எல்லாரும் வந்து கொஞ்சம் இதா இருப்பாங்க. ட்ரெஸ் எடுக்கிற மைண்ட்ல இருந்துட்டு இருப்பாங்க. நீ கொஞ்சம் அரசிய கவனமா பார்த்துக்கோ. ஏன்னா வந்து இந்த குமரவேல் எப்ப எடுப்பேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்கு. அதனால எது வேணா நடக்கலாம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மாம்மா ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது அவன் சொன்னானா? ஏதாவது கேள்விப்பட்டீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு இல்ல. சும்மா ஒரு அலாட்டா தான் சொல்லி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதுவும் கரெக்ட்டு தான் நீங்க சொல்றதும். நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ஓ! அதனால தான் நீங்க கடைக்கு வரேன்னு சொல்லி சொன்னீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரி நீங்க கவலைப்படாம இருங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சரவணன் சொல்றாரு. எல்லாரும் ஜவுளி எடுக்கவும் போறாங்க. குமரவேலு வந்து சுகன்யா எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. எங்க இருக்க? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து குமரவேலு வந்து வெளியில ஆள் 2, 3 பேர்த்த நிக்க வச்சுட்டு, எப்படியாவது இன்னைக்கு அரசிய கடத்தணும்னு சொல்லிட்டு மயக்க மருந்தெல்லாம் வந்து கர்ச்சீப்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வராங்க. அதேபோல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் இங்க ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சதுனா அவனுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஃபோன வச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு கோமதி கேட்குறாங்க, "என்ன துணி எடுக்க வந்த இடத்துல ஃபோன நோண்டிக்கிட்டே இருக்கிற? பாரு என்ன சாரி பிடிக்குது, என்ன ஏதுன்னு பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அரசி உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடு. அதான் அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் எடுப்பேன்னு சொன்னீல்ல, கேட்டு பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் அத்த நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில அரசிகிட்ட கேட்குறாங்க, "ஏன் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல எனக்கு எதுவும் வரல. நீங்க வந்து நான் போயிட்டு வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்களேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அரசிம்மா கூட வந்தீன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நான் எதுக்கு வரணும்? நீங்களே போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்ன எந்த பேச்சுக்குமே புடியே குடுக்க மாட்டேங்கிறாளே! இங்கேயே உட்காந்துருக்கிறாளே! குமரவேலுட்ட எப்படி இவள கடத்துறதுக்கு எப்படி நம்ம ஐடியா குடுக்குறதுன்னு என்னன்னு தெரியலையே! அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு, "அம்மா நான் போய் பசிக்கிற மாரி இருக்கு. ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எங்க தனியா போற?" சரவணன் சொல்றாங்க. "நீங்கலாம் ஒண்ணும் தனியா போ வேண்டாம். கூட நான் வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரி ஓகே. என்னென்ன யார் யாருக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போய் வாங்கலான்ட்டு போறாங்க. அப்ப சதீஷ் வந்து அரசிகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து சுகன்யா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அரசிகிட்ட சரவணன் கேட்குறாரு, "ஏய் உனக்கு வேற ஏதாவது சாப்பிட்றக்கு வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதான் மாப்பிள்ளை பையன் இருக்காருல்ல வாங்கி குடுத்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பேச்சு போயிட்டு இருக்கிறப்போ சுகன்யா, "இத இப்படியே விடவே கூடாது. இதான் ஒரு நல்ல சான்ஸ். இத விட்டா அவ்வளோதான். வேற வாய்ப்பே இல்லையே" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு குமரவேலுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. "இங்க வந்து எல்லாம் அசந்தர்ப்பமா இருக்கிற மாரி தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி நீ கடத்துவ?" அப்படின்னு சொல்றாங்க. "வெயிட் பண்ணுங்க. ஏதாவது
சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி குமரவேலும் பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.